லைவான்வுட்ஸ்.காமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். லைவான்வுட்ஸ்.காம்ல நம்ம பார்க்க போற படம் எப்பமா வருது என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படின்னு சொல்லி நம்மள எதிர்பார்க்க வச்ச படம் ரஜினி முருகன். இந்த படத்துல பார்த்தின சின்ன ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரஜினி முருகனா வராரு நம்ம சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா வராங்க திரு ஞானசம்பந்தம் ஐயா. இவருக்கு அப்பாவா வராங்க ராஜ்கிரண், சமுத்திரகனி, கீர்த்தி சுரேஷ் மற்றும் சூரி இவங்கெல்லாம் நடிச்ச இந்த படத்துடைய கதை தொகுப்பு தான் இப்போ உங்களுக்காக. ஞானசம்பந்தம் ஐயா ஸ்கூல் வாத்தியாரா வராரு. ஸ்கூல் வாத்தியார் அப்படின்னாலே அவங்களோட பையன் ஊரை சுத்திக்கிட்டு இந்த மாதிரியான சேட்டைகள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல நம்ம சிவகார்த்திகேயன் மட்டும் மாறினவரா என்ன, சாரி ரஜினி முருகன் மட்டும் மாறினவரா என்ன, வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு திரிறாரு. வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு திரிஞ்சா வேற என்ன பண்ண தோணும்? லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லவ் பண்ணும்போது வேலை வேணுமே, அப்ப என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே திரியும் போது லவ்வர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே டீ கடை வைக்கிறாங்க. அப்போதானே லவ்வரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதுக்காகத்தான். ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஹீரோவும் ஹீரோயினும் சைல்ட்ஹுட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிரிகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான். ராஜ்கிரண் எப்பவுமே ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலையும் ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல சமுத்திரகனி எழிலை மூக்கனா வந்திருக்காங்க. என்னடா இவர் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தா கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காரு. ராஜ்கிரனுக்கு பேரனா வராரு, அதாவது வேற வழி பேரனா வராரு. அதனால வீடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் வருது. இந்த சண்டை சச்சரவுகள்ல சிவகார்த்திகேயன் ஜெயிப்பாரா இல்ல சமுத்திரகனி ஜெயிப்பாரா அப்படிங்கறத நம்ம கிளைமேக்ஸ். சினிமோட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் ரொம்பவே அழகா கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்ராம் திரைக்கதையை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சாயல் கொஞ்சம் கூட இல்லாம ரஜினி முருகன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம சிவகார்த்திகேயனை பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டு இருக்க படங்கள் எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. இவரை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னம்னா நம்ம ராமராஜனுடைய ஜெராக்ஸ் காப்பின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸ் இருக்கும். இந்த படத்துலையும் கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸ் ரொம்பவே சூப்பராக தூக்கலாக பண்ணியிருக்காரு. இதுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க சத்யா. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காங்க டி இமான் அப்படின்னாலே பாடல் வரிகள் யுகபாரதி தான். பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையா இருக்கு. என்னம்மா இப்படி பண்றீங்களேமா அப்படிங்கிற மாதிரியே பாடல் வரிகளும் இருக்கு. சூரி, அதாவது காமெடிக்கு அப்படின்னாலே நம்ம சிவகார்த்திகேயன் சூரி ரெண்டு பேரும் காம்பினேஷன் கலந்தா எப்படி இருக்கும்? ரொம்பவே சூப்பரா இருக்கும். காமெடி ஜானியையும் ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க சூரி மற்றும் சிவகார்த்திகேயன். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ், வீடு யார்கிட்ட போகுது, லவ்வர் சேர்றாங்களா, அதாவது சைல்ட்ஹுட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க சேர்றாங்களா என்பதுதான் மீதி பாதி கதை. இந்த படத்தை அனைவரும் பார்க்குற மாதிரி, அதாவது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்டாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. தேங்க்ஸ் டு பொன்ராம். மீதி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரஜினி முருகன் சக்க போடணும்னு சொல்லிட்டு லைவான்வுட்ஸ்.காம் சார்பாக வாழ்த்துக்கள்.